என்னாச்சு? அவனை நோட்டி கொண்டு வந்து நொடாம வச்சு நான் சாண்டா குடிச்சறேன். ஆமா என்ன அடிக்கிறான் அப்படியே அடிக்கிறான். ஆமா நான் அடிக்கிறேன். என்ன போய் நோண்டி நொடாம வச்சு ஒன்னடி மீது அடி திரும்பு. என்ன? பல்லத்துல போட்டு போதிச்சு மண்ணு மூடி காலல கதுகாப்பு மேய்ச்சி கட்டாங்க. மதி 6 லட்சம் ரூபாய் செஞ்சிருக்கோம். இரு. ஐயா நானூறு சிந்தி. ஐயா நானூறு சிந்தி கட்டு தந்தி நச்ச போரி கையிலே. தண்ணி இருந்து டப்பா இருந்து தாளக்கார சூத்த கையில. ஏய் அந்த தாளக்காரனா. இந்த தாளக்காரனா ஏய். நீ இல்ல பாவா. போய் சொம்பு போய் தண்ணி எடுத்து சொம்பு. நானடா சூத் கையில டேய். ஓ வர்த்தம் கை மாட்டீங்க தெரியும். ஏய் நீங்க சூத்த காய வைக்கறோம் போய். நானடா காய வைக்கிறேன். அடே ஏய் மன்னாவா ஏய் ஊத்த காய வைக்கறாங்க சொல்றா. அரசாங்கம் சரியார். மாயம்மா வணக்கம் வணக்கம். வணக்கம் 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 நல்ல தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரே நடிக்கில இருந்து மேல வரைக்கும் வர வைக்கறான். உனக்கு தெரியாதா? என்ன? உன்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்து வைக்கறேன். ஆமாடா. அம்மாவுக்கு வணக்கம் நான் தாய்ந்து வைக்கிற வணக்கத்தை. ஏமாண்டா. தம்பி இது நல்ல கதை கேட்கிற ஊரு. யாரோ ஒண்ணு 100 ரூபாய் கொடுத்து கொடுக்குறாங்க. 100 ரூபாயில வர மாட்டாங்க. 2500 ரூபாய் போகுது ரேட்டு. பச்சைக்கு முத்து தரம் முல்லை கொடியாரே தாங்களா 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 தாங்கன்ற மாதிரி தம்பி ஏமோ சபையை பார்த்தனையா? சபை பார்த்தேன். இது எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கடாச்சபுர சபை. லட்சுமி கடாச்சபுர சபை. இதனால் கூடப்பட்ட சபை. அந்த பூஞ்சாலை அம்மா திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. இந்த பூஞ்சாலை அம்மாவுக்கு கண் திருஷ்டி அதிகமாகுது. ஏன்? அதனாலதான் அந்த மானத்துக்கு நீர் சுழுக்கு எடுத்துன்னு வம்படு. தம்பி இல்ல இன்னைக்கு வராது சும்மா அது. யாருமே அந்த உச்சா வர்றான். யாருக்காக திருவிழா? அந்த பூஞ்சாலை அம்மன். இந்த பூஞ்சாலை அம்மனுக்காக திருவிழா. அந்த சோலை அம்மன் தாள் தொழுதார். மெட்ராஸ் சாத்தனூர். ஆமா கள்ளக்குறிச்சி பக்கம் சாத்தனூர். ஓ ஓ அந்த ஊரா சிந்துமணியா? தம்பி ஏய் ஓ இந்த சோலை அம்மன் தாள் தொழுதார். எந்த வேலையிலும் கவலை இல்லை. தம்பி ஓ அவன் நாள்தோறும் தொழுது விட்டால் போலமிடும் பாவம் வேண்டாம். சோலை அம்மன் யாரு தம்மா? மழையில உட்காருங்க. அப்படியே மழை பெஞ்சாலும் சரிதான். உள்ளதான் நாடகம். நாடகம் நிக்காது. உள்ள கோயில் உள்ள நாடகம். ஆனா யாரும் போவாதீங்க. கூத்துங்கீழே வெள்ளம் போனாலும் கூத்த நிறுத்த மாட்டோம். ஏன் சக்கரெல்லாம் போவாத வெள்ளம் தான் போகுமா? தம்பி ஏமா அந்த சோலை எல்லாம் சோலை அம்மா ஆஹா நமக்கு யார் அவங்க? நமக்கு தாய். தாயாக வந்திடுவார். தாயாக வந்திடுவார். தாளமலை சுகம் அளிப்பார். தாயாக சேயாக வந்திடுவார். சேதத்தை தீர்த்திடுவார். தாயாக அந்த கேள்வி பண்றவன் தான் ஏஞ்சி போறதோ எங்க போனாலும் ஆயா கிட்ட தான் போகுங்க. ஏன் பொம்பல் பாசல் போய் சேர்ப்படி வாங்குறதுக்கா?
இரு போகாது இருமா ஐயோ, உங்களுக்கு நான் வந்து நீ ஏன் போய் யாரா இருக்கீங்க சரி சரி போக மாட்டாங்க போமாடா ஏறி எல்லாம் கீழே தம்பி. ஏமா அப்படி விட்ட சோலையம்மனை வழிபட்டு வழிபட்டு அந்த அம்மாவிற்காக தேரோட்டம் தேரோட்டம் என்ன தேரோட்டம் வெற்றிகரமா தேரை ஓட்டி தெருவுல கொண்டு நிறுத்திட்டாங்க. என்ன ஆமா ஓட்டி தெருவில் நிறுத்திட்டாங்க. அவ்வளவு சாதாரண வேலை இல்ல. ஒரு வேலையும் இந்த அம்மனுக்காக தொண்டு செய்யக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர்கள். ஆமா தேர் சக்கரை இருக்குது ஸ்டேரிங் அங்க தம்பி ஏமா நாம வண்டி ஓட்டுறோமே அந்த மாதிரி நினைக்கிறியா தம்பி? அது ஸ்டேரிங் என்னன்னு கேட்டா மக்களுடைய மனம்தான் ஸ்டேரிங். தள்ளு 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 அந்த மாதிரி அந்த சோலையம்மனை வழிபட்டு தெருக்கூத்தை வைத்து ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு தாய் திருநாடு. நமக்கு தாய் திருநாடு எந்த நாடு? தோட்டப்பாடி கிராமம். இந்த தோட்டப்பாடி நகரம். என்ன இந்த ஊர்ல எக்கச்சக்கமான கதை உள்ள விளையாடபுரம் ஆடி இருக்கும். இந்த ஊர்ல தம்பி விளையாடபுரம் கர்ணமோட்சம் நம்ம ஜமா வந்து ஆடி எனக்கு ஞாபகம். அன்னைங்க ஏண்டா கூட்டு போயிடு கர்ணமோட்சம் 17 காட்டுறாண்டா. அந்த மாதிரி தம்பி நல்லா நல்லா தெரியுமா ஏன்னா கூட ஆடிக்கிறேன் நானு. அது அவர் சினிமாவுக்காக எடுத்தது. ஆமா ஆமா அந்த மாதிரி தம்பி நமக்கு தாய் திருநாடு இந்த தோட்டப்பாடி நன்னகரம் இல்லையா? ஆமா ஒரு மனிதனா பிறந்துட்டால் நாம எங்க பிறப்பது இவங்களெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கடவுள் கொடுத்திருக்கானே. கண்டிப்பா இன்னைக்கு இந்த இரவு பூரா இவங்களோடு சந்தித்து இவங்கள ரசனையை இவங்க ரசனை நம்ம ரசித்து பார்த்து இவங்கெல்லாம் இந்த நாடகக்காரர்கள் நல்லா இருக்கணும் எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாம் வாழ்த்தலாம். நமக்கு ஆயுசு கூட. அது மாதிரி நமக்கு தாய் திருநாடு தோட்டப்பாடி நன்னகரம். அப்பேற்பட்ட இந்த நகரத்தில் அன்பு பாசமும் இருந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தை மார்களுக்கும் அறிந்த கணதரமான்களுக்கும் உங்களுக்கும் அம்மனுடைய திரு பாதத்திற்கும் இந்த சிறுவன் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். வணக்கம். அம்மா வந்திருக்கேனே. ஏதோ சோனியா கழிச்சு உனக்கேண்டா ஒரு தாய்க்குள்ள வந்தா அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அவங்களை எப்படி பேசணும், என்ன ஒழுக்கத்துல நிக்கணும். ஒரு தாய்க்குள்ள வந்தா ஒரு அம்மா வந்தா கை கட்டி நிக்கணும், பயந்து நிக்கணும். இன்னும் நீ மாட்டுல குழையிற என்ன ஒழுக்கமா இருக்க கத்துக்கோ. என்ன மாதிரி நல்லவனா இருக்க மாட்டேங்க. ஒரு அம்மா வந்தா ஒரு தாய்க்குள்ள வந்தா எப்படி பேசணும், எப்படி ஒழுக்கமா அதெல்லாம் நீ தெரியாத உனக்கு. என்ன சில்லறையாதான் இருக்கிறானுங்க பூரா நோட் ஆக மாட்டீங்க. அந்த அம்மா எப்படி பேசணும், எப்படி பேசணும் அந்த அம்மா நம்ம கிட்ட படிவாங்க. அதுக்குதாம்மா இவனை இந்த அரசாங்கத்திலே போடாதம்மா, ஆட்சி மனதை இருக்கவே கூடாது. நான் தான் இருக்கிறேன். இவன் லாய் போட மாட்டாமா, அவன் டேர் மரம் பேசுறான் பாருவாங்கட்டா. அரசாங்கத்துக்கு மந்திரியா நீ இருக்கியா? ஏம்பா அவன் வச்சிருக்காதேம்மா, உடல ஆக்கி கொட்ட முடியாது. ஆக்கி கொட்டா கூட கஷ்டம் இருப்ப வேலை சாப்பிட்டு ஆக்கி வச்சா மெத்தின்னு போயிடுறேன்மா. உட்காந்தா ஏத்திட்டு மட்டும் இவன் போக வேலை செய்யறானா. அறியா பிள்ளை சும்மா 24 வயசு பிள்ளை. தம்பி அதெல்லாம் போட்டோம். அம்மா நான் யாருன்னு தெரிஞ்சா அதிகம் பேச மாட்டேங்க தம்பி. அம்மா யாரு தெரியாது. அம்மா பெரிய இடம். அம்மா பெரிய இடம்டா. எத்தனை மூட்டை எடுக்கலாம்? 4 டார்ஸ் உள்ள சின்ன இப்ப இலங்கன்று பயமரியாதை சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கதையா போச்சு. என்ன அதிகமா பேசுறான்? ஐயோ நல்லா எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குற நீயா? அவன்கிட்ட எதனா பேசிக்கா சிவசிவா விளக்கம் விவரமா எடுத்து சொல்லியம்மா. ஒரே குடும்பத்து பொண்ணு எப்படி இருப்பா? எப்படி என்ன அப்படி இப்படியா? என்னடா உச்சியில இருந்து கீழே வரைக்கும் 90 ரூபா பூ வச்சுக்கலாம். அந்த மாதிரி பாரு குடும்பத்து பொண்ணு நாங்கெல்லாம் ஞாபகம். குடும்பத்து பொண்ணு சினிமா ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி தம்பி ஏமா நான் ஒரு விளக்கம் விரும்ப சொல்ல. ஜன்னலிட்ட
என்ன ஒளி 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 மின்னல் ஒளி அம்மா மின்னல் ஒளி ஏ, இந்த ஒளிக்கு என்ன வேணும் இந்த ஒளி இந்த ஒளி ஒளிக்கிட்ட என்ன பண்ணோம் நான் அதிகம் ஒளிச்சா அது எங்க போகுது தெரியாது bro. அது அப்படியே அப்படியே இடி இடிச்சுதா உடனே மின்னல் வருதா டேண்ட் வரல நீ தான் அந்த ஊரே இருட்டிக்குது இந்த மின்னல் என்ன பண்ணும் ஒண்ணு பண்ண நல்ல மின்னல் சாட்டா ஒண்ணு சமயோசிதமா ஆமா சமயோசிதமா சொல்லிட்டு இந்த மின்னலுக்கு என்ன ஓடும் இந்த மின்னல் இது என்ன இந்த கரண்ட்டுக்கு அது என்ன பண்ணும் ஏதாவது பண்ணு எம்மா விளக்க விரும்பப்படுத்தி விட்டது மின்னல் ஒளி மின்னல் ஒளி மின்னல் ஒளி எங்க நாடு இருக்க ஆஹா பூக்கும் மாமரங்கள் எங்கோ பூக்கும் மாமரங்கள் எங்கோ பார்வதர் சரங்கள் எங்கோ பார்வதர் சரங்கள் எங்கோ யாகசாலைகளே எங்கோ யாகசாலைகளே எங்கோ எங்க கொஞ்சோடு தான் இருக்குது நான் மதியம் கொஞ்சம் சாப்பிட்டேன் ஏமா பூக்கு மாமரல் எங்கும் போர் மத சரங்கள் எங்கும் யாகசாலைகளே யாகசாலைகளே எங்கோ யாகசாலைகளே எங்கும் சின்ன சாலத்துல இப்பதாண்டா சக்கு பிடிக்குது எவன லீலைகளே எங்கோ எங்கோ வாய்குல தொழிய எங்கோ கோகுல துணி எங்கோ அது கொற்றுடர் கனியே என்னடா ஹோட்டல்ல பரோட்டா பரோட்டா அப்படி இல்ல 6 மாசம் கூத்தாடுவேன் 6 மாசம் ஐஸ் வியாபாரம் பண்ணுவேன் 6 மாசம் ஐஸ் வியாபாரம் ஆமாடா பையா இந்த வண்டியில ஆறுன்னு வச்சிருப்பா தெரியுமா ஆமா அது எப்படி போவாயிட்டு எப்பனா ஒரு வாட்டி ஞாபகம் வந்துருவான் அந்த ஞாபகம் வந்துருச்சு எந்த மாசத்துல ஐஸ் வியாபாரம் பண்ணுவா கார்த்திகை மாசம் எந்த கம்யூனிட்டி ஓட்ட ஐஸ் வாங்குவோம் தம்பி ஏமா அப்பேர் வச்சா ஆஹா முக்கனி நிறைந்த நாடு கண்ணி இருந்த நாடு முக்கணி இருந்த நாடு மா பிளா வாழை மா பிலா வாழை முக்கனி நிறைந்த நாடு ஆமாமா மேக உலகம் மேக உலகம். எங்க மேக உலகம் அந்த மேக உலகத்துக்கு அதிபதி அதிபதி. மேகராஜனுடைய குமார்த்தி குமார்த்தி. ஆ. ஆ. எங்க அப்பா உனக்கு தெரியுமா ஆ. எங்க அப்பா பாத்தீங்களா நேத்தே பார்த்தேன்மா அதனால நான் ஒரே பொண்ணுதான் ஆமா ஆமா உங்க அப்பா பெருமை நீ தான் வச்சுக்கணும் ஆக வேண்டிய குடும்பத்திற்கு ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு அடே அப்பா ஆக வேண்டியா வீட்டுக்கு ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு ஆமா அந்த மாதிரி எங்க அண்ணன் ஒருத்தர் நான் ஒரே பொண்ணு தான்டா பையன் எங்க வீட்டுல நீ ஒரே பொண்ணா இருக்க பாலோட ஆம மாரி இருக்கு ஆமாடா போறத முட்டை புறவுகளே சாப்பிட்டுருவாங்கடா எதுக்கு அப்படி சொல்லிட்டீங்க நான் தான் பெருசாக்குறேன் உலகத்துல வேற எந்த பொம்பளைக்கு பெருசா அம்மா இங்க ஆயாங்க போயிட்டாமா ஏய் நான் போக சொன்னேன் ஊரு நாளைக்கு வரமாட்டேன் போ பாவடை இந்த பார்வதி கேட்காம போகிறேன் நீ பரவாயில்ல இந்த ஊருக்கு ஒரு செல்ல பிள்ளை ஆயிட்டுக்கிற நீ அவன் உச்சா போனா கூட எனக்கு கேட்க ஏமா அப்பேற்பட்ட மேக உலகத்துக்கு அதிபதி அதிபதி. மேகராஜனுடைய குமார்த்தி பெயர் மின்னல் ஒளி மின்னல் ஒளி. மின்னல் ஒளி என் குடும்பத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் ஆமா ஆமா பாலுடைய ஆள்வாடி ஆயாம்மா மாதிரி இருக்கிறன்னு சொல்றீங்க தம்பி நான் என்ன களை வெட்ட போக போறேன்னா அதானே இல்ல நடுவு நட போக போறேன்னா அதானே இல்ல ஏமா நீ ஏறி வழி குடி போத்தால ஏன் நீ வீட்லயே இருக்கலாம் மக்கள் பணியார் வருவாரு இவன் அட்டையை காட்டணும்னா அவர் பேனா எடுத்து அவர் வேலை எட்டு வருவாரு அட்டை காமிச்சுனா அவர் கிரீட்டு கம்முன்னு போயிடுவாரு கையெழுத்து போட்டுருவாரு ஒரு அக்கௌண்ட்ல பணம் ஏறிடும் அதான உனக்கு ஏறிடும் அப்புறம் அக்கௌண்ட்ல பண்ணடா அட்டையை காட்டுறதால தான் அம்மாவுக்கு நீ காட்டாத போன வாரம் மருமகிட்ட பல்ல பிடின்னு வேண்டாமா வீட்டுக்கு போன ஆட்டாட்டேன் நீ ஏன் வாயை வந்து சுத்து போனாங்க போன வாரம் ஆடிட்டு வீட்டுக்கு போனேம்மா இது வீடு போன நேரத்துல கிணறா போய் போச்சு கொண்டாடி தொட்டு மருமகளை கட்டி பிடிச்சா எத்தாத்தோட போட்டு தட்டா 2 பல்ல கட்டுற பல்ல அதுதான் இந்த உண்மையை சொல்ல கூடாது என்ன இலக்கன்று சொன்ன கதையா போச்சே
அப்பேற்பட்ட மேகராஜனுடைய குமார்த்தி குமார்த்தி. மின்னலொளி மின்னலொளி. விளக்கு முடிஞ்சு போச்சா ஆமாம்மா. அப்புறம் போய் அம்மா வந்துருக்கீங்க அந்த எல்லாம் போட்டுருக்கீங்க என்னம்மா? கல்யாணம் ஆயிடுச்சு சொல்றீங்கம்மா? கல்யாணம் ஆயிடுச்சு. நான் எப்ப சொன்னேன் அதான் எப்ப சொன்னேன் எதிர்த்து பண்ணுவையோ ஏமா என்ன நீ அலங்காரம் பண்ணி வந்துக்கிறே கம்பல் தோடு சிமுக்கை எல்லாம் மாட்டுல அட்டிகை எல்லாம் போட்டு வந்துடும் புடவெல்லாம் கட்டி வந்துக்கிறேன் நீ யாரு என்ன ஊரு கூட கட்டுறது கோமணமா கட்டுவா அதேமா கேட்டா நீ என்ன ஊரு ஏது மண்டால் போட்டுக்கிறிய இந்த தாலி கூட தொங்குதேம்மா நான் சொல்லி பண்றது இல்லையா அதான் கேக்குறேன் யாருக்கு நீ மனைவி யாருக்கு மனைவிமா? இந்த தலத்தில் புகழ் பாடைத்தாயா இத்தலம்னா இந்த உலகம் ஆமா இந்த உலகத்தில் எங்க வீட்டுக்காரர் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அவ்வளவு பேர் திருடனா? ஏன்னா அப்ப தெரியாதுன்னா போட்டோ விட்டுருக்கோம் இவனை நம்ம ஊர்ல பூட்டி வேடாடுவாங்க. அவர் எப்பேற்பட்ட ஆளு அவரை போய் திரண்டான்னு பட்டுன்னு சொல்லிட்டான் ஊர்ல இவனை படிக்க வைக்காதேம்மா, சோறு காலி பண்ணுவான். தலம் என்றது உலகம். இந்த உலகத்துக்கு தெரியாத ஆளே இல்ல. பையன் சொன்னா டேய் ஓ அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் இப்ப இடி விழுந்து வச்சுக்க. ஆமா. அப்ப இடி விழும் போது யார் பேரை சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு? அர்ஜுனா 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 அர்ஜுனா. அவர் பேரை கேட்டா ஒரு யோஜனை காத வழி தூரம் 10 மைல் தாண்டி போய் விழுமா. 10 மைலுக்கு அந்தாண்டு வடிவியும் அர்ஜுனா இடி அப்பேற்பட்ட இந்த ஸ்தலத்தில் புகழ் படைத்த சிலை விஜயருக்கு தேவி. அப்ப இவன் ராஜாக்கள் பிறந்தோர் அர்ஜுன மகாராஜனை தான் கல்யாணம் செய்தார். ஒரு ஆணை பொண்ணு இருக்கணுமே கண்டிப்பா. அப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஏன்னா உனக்கு தெரியாதா ஒரு குழந்தை பிறந்துட்டு இருக்கணும். ஆமா. 2வது குழந்தைக்கு 6 மாச கணக்குல இருக்கணும் உடம்பு. அந்த முகம் மினுமினுப்பு கொடுக்குதா? ஆமா. அந்த இடுப்பு மடிப்பு தட்டலையா? ஆமாடா. இந்த மாதிரி இருந்தா ஒரு 6 மாச கணக்குன்னு ரொம்ப கூட தெரியாது அம்மா. இதெல்லாம் வணிக முறை தெரியும். அந்த அம்மா பார்த்தா தெரியுமா எப்படி முகம் எப்படி இருக்குது? பல 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 பலன்னு இருக்கக்கூடாது ஒரு பொம்பளை. அப்படின்னா ஒரு 6 மாசம் 180 நாள் தாண்டும். இதெல்லாம் எப்படி தெரியும்? என் மாமி ஒண்ணு தான் வேணும். மனோ உபதி இப்ப நீங்க கேட்ட வார்த்தை இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தேன். ஆமா. இப்ப நீங்க சொன்ன வார்த்தை என் காதுல நாராட்சத்தை காய்ச்சி விட்ட மாதிரி இருக்குங்க. நீங்க தவறா கேட்கல. இப்போ சிநேகிதக்காரனை பார்த்துட்டு வேடா மச்சான் என்ன சொல்லு. வா மச்சான் வை. எப்படி இருக்க? நல்லா இருக்க. நல்லா எப்படி இருக்க? சாப்பிட்டியா? எப்படி இருக்க? கல்யாணம் செஞ்சிட்டியா? இத்தனை நாள் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சாடா? புள்ள குட்டி என்ன இருக்குதா? ஒண்ணு ரெண்டா இருக்குதா? அந்த பெண் குழந்தை இருக்குதா? நேத்து வந்து இறங்கின உடனே அண்ணன் பார்த்தாரு. அண்ணா அம்மனோ உனக்கு எத்தனை பசங்க? நல்ல பசங்க நல்லா இருக்கிறாங்களா? என்ன படிக்கிறாங்க? எத்தனை பிள்ளை? அப்படி கேட்டாரு இல்லையா? முருகனை கேட்டாரு இல்லையா? அத போலதான் உனக்கு எத்தனை பசங்க? அந்த மாதிரி தான் அந்த அதை போலதான் கேட்டீங்க. ஆனா கேட்டீங்களே தவிர நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா நீங்க கேட்ட வார்த்தை எனக்கு மன சஞ்சலம் ஆகி போச்சுங்க. அப்படி ஒண்ணு தவிர ஒண்ணும் கேட்கலாமா? தாலி கட்டிட்டு
9 வருஷம் ஆகி போச்சு. ஐயா தாலி கட்டி விட்டுட்டு போனவரு இன்னும் ஒரு நாள் கூட வந்து ஏண்டி எப்படி இருக்க என்ன பண்ற அப்படின்னு ஒரு நாள் கூட வந்து எட்டு பார்க்கலடா தம்பி. ஆனா பாய் மனுஷா தலைகாணி மனுஷன்டா. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சின்ன வயசு சின்னஞ்சிரி வயசு தாலி கட்டி விட்டுட்டு போன ஆளை பார்த்தா அவன் பொண்டாடி நான் போட்டு ஏடா அந்த தாலி கட்டி விட்டுட்டு போனாரு. அவரு போன ஒரு பொண்டாட்டி இந்த அம்மா தானே. அப்படியா? அப்ப இந்த அம்மா வழி என்ன பச்சை வந்தியா பச்சை வந்தியா பாலா சொல்றான் சின்னஞ்சிரி வயசுல அதானே அவன் பொண்டாட்டி கொண்டாடி போட்டு கேட்பாங்க. அவர் சொன்ன ரோசமா ஓடுறான் அவன் ஆண்டு தானே வரல. ஆனா இன்னைக்கு ஒரு முடிவா வந்திருக்கிறேன்டா. என்ன முடிவு? ஏமா இன்னைக்கு ஒரு முடிவு. ஐயா ஆமா முடிவாதான் வந்தீங்க. நீ எத்தனை நாளைக்கு நான் ஆம்படி அத கண்டிப்பா ஆமாமா கண்டிப்பா. அதனால நீ எப்படின்னா தவம் பண்ணி உங்க அப்பா கூப்பிடு. இன்னைக்கு எங்க அப்பா தான் ஆம்பியா அப்பா வர்ற வயசு சொல்லுறோம். அப்பாவை கூப்பிட்டு என்னன்னு கேட்டனா ஆம்பியா எனக்கு வழி சொல்லுவார். என் அப்பா தான் அண்ணன் ஒண்ணு அப்பதான் ஆம்படி அண்ணா அக்குறும்பா இது. அப்ப 9 வருஷமே தனியா தான் இருக்கியா? நீ தனியா வருகிற நீ தனியா வருகிற எப்ப இவன்கிட்ட என்ன பண்ணுவேன் ரொம்ப ஏண்டா தனியா வருகிற தனியா ஏன் அப்படி கேட்கிறான்? உனக்கு புரியல புரியல. அவன் நீ தனியா இருக்கிற சொன்னா அவன் துணையா வந்து உனக்கு சேனையா தெரியாத கத்து விடுவேன் மாமா. ஏன் முட்டுக்கட்ட மாதிரி ஆர்த்தி பண்ண அதுதான் வீட்டுல சாகிறது அப்படி கிடையாது. எத்தனை நாளைக்கு வெளியே சொல்லாத இருக்க முடியும். அதாம்மா அதனால நீங்க அப்பா அம்மாவை பார்த்து எப்பா நீ எனக்கு அம்மா எனக்கு ஆம்டானு நீ ரெடி பண்ணு. ஆமா மாமால பார்த்து அதனால ஆமா அர்ஜுன மகாராஜா எப்படி கல்யாணம் செய்த வரலாறு உங்களுக்கு தெரியாது. எப்படி வயசுக்கு வராத முந்தைய கொடுத்துட்டாங்கடா என்ன? ஐயோ அம்மா ஏம்மா நீ அவசரமாகற? டேய் அறிவித்து போயறற நீங்க கூத்து பாக்குறப்ப சிரிக்காதீங்க. ஏன் கேட்டா எங்க வீட்டுக்காரர் அர்ஜுன மகாராஜா அவருக்காக தபம் செய்து பரமக்கடவுளை வேண்டி சிறுமுக வாளாயுதம் பெறுவதற்கு அவர் தபம் செய்கிறார். அப்ப பார்த்தார் தேவேந்திரன் சொன்னா தேவேந்திரனுடைய அம்சத்தால் பிறந்தவர் அர்ஜுன மகாராஜா. அப்ப நம்முடைய பிள்ளை உறுதியா தபம் செய்யறானா இல்ல மனச்சோரமா அடிஞ்சு தபம் செய்யறானா? ஏன்னா எங்க வீட்டுக்காரர் கல்லு மேல சேல இருந்தாலும் அது பெண்ணா கல்லான்னு பார்க்க கூடாது. சும்மா நீக்கிட்டு பாக்குறவரு யாரா குளிச்சுட்டு காயப்பட்டு வச்சிருப்பாங்க கல்லு மேல. துணி நீக்கிட்டு அப்ப என்ன பண்ண தேவேந்திரன் ஆமா வருணனை கூப்பிட்டு மழையை வச்சுக்க சொல்லி மழை பெய்ய சொல்லி வருணனை கூப்பிட்டு மழை பெய்ய சொல்லி ஆமா இடிமண்ணனை கூப்பிட்டு இடிமண்ணா சப்த இடிகளை ஒன்றா சேர்த்து சப்தம்னா 7 இடிகளும் ஒன்றா சேர்த்து ஒரே இடியா இடித்து அர்ஜுனன் தபத்தை கெடுத்துவான் என்று எடுத்துரைத்தார். யாரு? ஆமா. அப்ப எங்க அண்ணன் என்ன செய்தாரு? சப்த இடியும் ஒன்றா சேர்த்து ஒரே இடியா எங்க வீட்டுக்காரர் தபம் பண்ணாரு. அவர் தலைக்கு நேரா போய் டமால் என்ன ஆகும் தெரியுமா? அவரு என்ன பண்ணாரு தெரியுமா? டே இடிமண்ணா எந்த பத்தியா கெடுக்க வந்த அப்படின்னு எங்க அண்ணனை பிடித்து கக்கத்தில் வைத்துக் கொண்டு அக்காலத்துல வச்சுக்கிறான். அக்காலத்துல வச்சாங்க பாப்பா அக்கல்லடா அதான் அக்கல்ல. அப்படி வரலன்னா ஏன் நீ ஆவை இருக்கிற? நீ சின்ன ஆவை பெரிய ஆவை அக்கல்ல வச்சு அப்படியே போட்டு அழித்துனாரு பாரு. அவன் 2 கண்ணும் வெளியே வருது. ஐயோ அவன் கத்துறான் இடிமண். அவன் கத்துறான்ல நீ எல்லாவே கத்துற. அம்மா மனோ வயசுக்கு என்ன தின்றான்? அருமையான வேலை. காலையில் வந்து 2 கிலோ சாப்பிடு. சரி காசு இல்லாத பொருளா? அப்படியே அப்போ அப்ப இப்பேற்பட்ட ஒரு திறமைசாலிக்குதான் நம்முடைய தங்கையை கொடுக்க வேண்டும் அப்படி எங்க அப்பா கிட்ட சொல்லி யார் எங்க அண்ணன் தம்பி 5ஆம் கிளாஸ் அந்த 3ஆம் கிளாஸ் வாடா பேசக்கூடாது.
எங்க அண்ணன் ஆ. எங்க அப்பாவோட சொல்லி சொல்லி. இப்பேற்பட்ட திறவசாலிக்கு நம்ம தங்கச்சி கொடுக்கணும் கொடுக்கணும். அப்படின்னு வயசுக்கு வராத முன்னமே என்ன எங்க வீட்டுக்காரர் கல்யாணம் செய்து வச்சுட்டாங்க. அவர் தாலி கட்டிட்டு போனாரு பாரு. அவர் போனதுல இருந்து என்ன கல்யாணம் செய்த நாள் முதல் அவர் விட்டுட்டு போன உடனே அப்படியே மூணாவது வருஷமே வயசுக்கு வந்துட்டேன். அப்ப மொத்தம் தாலி கட்டி 9 வருஷம் ஆயிப்போச்சு. இந்த 9 ஆண்டு காலமா வரவே இல்லடா. ஐயா நான் வெளியே சொல்ல அப்பா கிட்ட போய் அப்பா ஆம்பளை அல்லது எனக்கு ஆம்பளை தான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இவன் எல்லாம் அழிஞ்சு போவாங்க. இவன் தப்பா தெரியாது. இந்த ரகசியத்தை ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கொடுத்துட்டு போகணும். இல்லையா நமக்கு தாய் திருநாடு. கண்டிப்பா ஆமா சிறப்பா ஆடி உண்டு. கண்டிப்பா சிறப்பா ஆடி விடு. ஆமா ஆமா. அதனால எங்க அப்பா இருந்தா உங்க பொண்ணு வந்துட்டேன் போய் சொல்றியா? மகாராஜா சொல்றதுக்குள்ள நீ அப்பா போட்டு மகாராஜா அம்மா ஐயா கெட்டு வைடானா எட்டு வைடானாக்கா இம்மாதிரி எடுத்து போட்டா எப்படி நீ பட்டு உட்காருங்க உட்கார் மகாராஜா எங்கடா பாப்பா ஓடுது பாருங்க கூட்டுவாங்க பொறுப்போம் வாங்க. ஏமா அப்பா இருக்காரா? இருக்காரு ஏமா. அப்பா எப்படி இருக்காரு? மூக்கு கீழே வீசி வச்சுக்கிறாரு. ஆமாட்டா மண்ணில் வச்சு தட்டிக்கிட்டா இவன் என்ன பெரிய தொல்லையா போச்சு அம்மா. சும்மா கந்தல அப்படிதான் சொல்லாதரா. சமயம் சொல்லுமா போய் சொல்றோம் இல்ல. அப்பா ஏய், அப்பா வர சொல்லி வெகு நேரம் ஆச்சு. ஆமா அதனால சீக்கிரம் வரலன்னு சொல்லி அப்பா கோவமா இருக்காரா இல்ல சொல்லுமா கோவமா இருக்காரா இல்ல சாந்தமா இருக்காரா? சாந்தமா தான் இருக்காரு. அது ஒரு முகத்தை பாரு அம்மா. என்ன மகாராஜா சட்டசபை கூட்டம் போட்ட மாதிரி அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க பூரா சின்ன பசங்களாக்குதான் சமடா இருப்பது கதைக்கா தந்தையரே சுகமாக வாழ்ந்திருப்பா. அம்மா எங்கப்பா? அம்மா இந்த ஊரு தலைவர் வழி நடு போயிருக்கு.
அம்மா எங்க போறா? அம்மா அப்பதான் போய் காலை நடுக்கிட்டு உட்காரு. அம்மா கேள்வி ஏய், அம்மா எங்கடா? அம்மான்னு வரல. அம்மா எங்கடா? நீ இவனை கேட்டா அம்மா நம்ம ஐயா என்ன கேட்கறான் பாருங்களா? இப்பதான் நானும் உங்க அம்மா உள்ளார மாவு ஆட்டி வந்தேன். மிக்சர் இதுக்கிறேன்னு இருக்கு. மாவு ஆடுறது கேண்டர் இருக்குல்ல, கேண்டர் இல்ல. கரண்ட் இல்லாத போது நம்ம 2 பேரும் ஆட்டல. ஏன்னா நான் ஆட்டுனா பாப்பா தான் தள்ளி விட்டுச்சு. என்ன ரொம்ப பேசுறா? தோட்டப்பாடி உன் ஊர்லயே பேசுறியா? அதனால என் ஊர் தான் இது. ஐயா யாரும் பேசுறீங்க? நீ இனிமேல் எதனா பேசுற பட்ட ஊதி போய் பாருப்போம். இல்ல எதுக்கு எடுத்தாலும் சமயத்தை பேசி பேசிடுறான். நம்மள அப்படியே கட் பண்ணிடுறேன். அம்மா இவன் இனிமேல் பேசுவேன். நீ ராஸ்கல் அப்பா போய் கௌரவத்துக்கு போறாருமா. தூக்க மாட்டீங்களா? ஏமா பேசக்கூடாது சொல்லிட்டேன். போனியரா அம்மா? அம்மா ஓத்துக்கல. கட்டியால எடுப்பு தம்பி. நீ தொடப்ப கட்டியால எடுத்தா 2 கொட்டையால எடுப்ப. பெலா கொட்டை பண்றதுல அது காய வச்சிருந்தா அது பாடியில் வச்சுக்கிறேன். எடுத்து அப்படியே பேசவே கூடாது. நம்ம வேகமா பேசினாலும் பேசிடுறாங்க. நான் என்ன சொல்றேன், நாம வசனம் கொடுத்தா தானே வசனம் பேச போறான். அதாம்மா நீ போடா, நீ போ. அம்மா அன்பா பேசுவோம். பூபதி ஏமா படாங்க. ஏய் அம்மா பாத்தியாடா தம்பி? என்ன அழுகுறா? அம்மா தான் காட்ட மாட்டாங்க. நீயாவது காட்டு. ஏய் இங்க பாருங்க. வந்த உடனே துணிஞ்சுக்கணும். எல்லாம் காரணம் இவதான் காரணம். அது போடு பறா ரோடு பறா மேல. எல்லாம் குணத்தை காட்ட மாட்டாங்க. அம்மா இல்லம்மா, அவன் தான் ரொம்ப பேசுறான். ஏய் தம்பி, வேலைக்கார பயிரா வைக்கிறோம். கட்சி வச்சிருக்கல இருக்கணும். கட்டி வச்சிருக்கா நாய் நானு. எல்லாரும் ஒழுக்கமா கொஞ்சம் கூப்பிடவே இல்லடா. அம்மா கண்ணே மின்னலொலி. சரி அம்மா கண்ணே. ஆனா என்ன ஒண்ணு, ஏண்டா உங்க அம்மா தாண்டா, உங்க அம்மாவும் அவள பெண்ணும் தாயும் பாடுறான். ஆமாடா பையா. அப்படியே இந்த சங்கராபுரம் இந்த சின்ன சேலம் சந்தையில, ஆமா சந்தையில மாடு ஓட்டிட்டு வந்து தரவு பண்ற மாதிரி இல்ல. கண்டிப்பா. என்ன ஒண்ணு, 2 பேரும் மாட தம்பி. அவங்க அம்மாவுக்கு கொண்டாடுக்கு, அவங்க பொண்ணுக்கும் கொண்டாடுக்கு அம்மா. பையா அம்மா கண்ணே மின்னலொலி. தட்டு தவழ்ந்து தவழ்ந்து எடுத்து நடி வந்து விழுந்து எழுந்து புழுதி படகித்தம் குளிக்க உடவே எனக்கடித்த என் அண்ணையா. ஒரு குழந்தை பிறந்துட்டா தாய் காலைல எழுந்திரிச்சிட்டோம். அந்த குழந்தைக்கு சுடு தண்ணி வச்சு அந்த சோப் போட்டு அந்த குளிப்பாட்டி ஆமா அந்த குழந்தைக்கு பவுடர் அடிச்சு ஒரு தாய் எப்படி எல்லாம் ஒரு குழந்தையை காப்பாற்றுவார். அவள் இடம் போட்டு வைப்பாங்க. அத அப்ப அந்த குழந்தை அது தட்டி தட்டி தவழ்ந்து போகும்போது அப்ப அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளை எப்படி ரசிப்பார்கள். இந்த பாட்டை பிரமாதமா பாடிருக்காரு பாடன ஆசிரியர். அந்த குழந்தை தட்டி 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 தவழ்ந்து தவழ்ந்து அது வைத்து விழுந்து எழுந்து எழுந்துச்சு நடக்கும் போது இந்த குழந்தை விழுந்து விழுந்து எழுந்திருக்கும். எப்படி இதான் இந்த மாதிரிலாம் எத்தனையோ ஆசிரியர்கள் எப்படி எல்லாம் பாடி வச்சிருக்காங்க. கண்டிப்பா. இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, முன்னிழைக்க பின்னிழைக்க அம்மாவ நாயிக்க இவனை அடிக்க இப்ப நல்லவங்கம்மா உன் பொண்ணு தாமா இதுக்கெல்லாம் காரணம்.
உன்னை உட்கார வச்சு தான் சொல்லணுமா? உங்க அம்மாலையை கேட்டான். நீ உட்காருமா, அவன் வேலையை அவன் செய்யறான். நம்ம வேலையை நம்ம செய்யணும். சரி. தட்டி தவழ்ந்து தவழ்ந்து எழுத்த நடிவு வைத்து விழுந்து எழுந்து புழுதி பட நித்தம் குளிக்க உடவே அதுவே ஒரு 5-6 குழந்தை அந்த வீட்டுல பிறந்து போச்சுன்னு வச்சுக்க. ஐயோ அது வெளியே இருந்தது மூத்திரம் பேச்சு அதை மாறுறதுக்குள்ள அப்படிதான் சாணி போட்டு முழுவாங்க அந்த தரைய. கண்டிப்பா இது வாரத்துக்குள்ள இன்னொன்னு வாரத்துக்குள்ள இன்னொன்னு அந்த வீடு பள்ளம் ஓடுமா போடுவா. ஒரு ஸ்மெல். ஆமாம்மா. ஏன் கேட்டா இந்த காலத்துல அண்ணன் தம்பிகள் 5 பேர் 4 பேர் இருப்பாங்க. கண்டிப்பா. அந்த குடும்பத்துல 2-3 கல்யாணம் நடந்துரும். 5-6 பேர பிள்ளைங்க இருப்பாங்க. இதெல்லாம் உண்மைதானேம்மா? ஆமா. ஏன் கேட்டா இதெல்லாம் அனுபவம். என்ன ஏன்னா இப்ப குடும்ப கட்டுப்பாடு இல்லையாம்மா? அப்ப இல்ல பெத்து கிடக்குறாங்க. ஓடு அது மாதிரி வீட்டுல கிடக்குறோம் அப்படின்னு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ண வேலை பாரு. 11 புள்ளி பேத்து ஓடுறான். இன்னும் இருக்கிறான். எம்பி இல்ல அண்ணா தவழ்ந்து எழுத்த நடி வைத்து விழுந்து எழுந்து புழுதி பட நித்தம் குளிக்க உடவேர் குளிப்பாட்டி வேற துணி போடுவாங்க. கண்டிப்பா. நித்தம் குளிக்க உடவேர் உடவேர் தான் உடை உடை ஆளு. இந்த மாதிரி என்ன வளர்த்து ஆளாக்கி அம்மா 1 மணி நேரம் பேசலாம். யாரோ ஒரு தாய் ஒரு பிள்ளைய பெற்றிருக்க எவ்வளவு கஷ்டம் என்பதை புலவர்கள் பாடிருக்காங்க. அருணகிரியார் சொன்னார், ஒரு மடமாது ஒரு மண்ணுமாகி இந்த சுகம் தரு நண்பு பொருந்தி உரல்களைந்து ஒழுகிய விந்து ஒரு சுரோன் மீது கலர்ந்து படியதோர் பாது சிறு துணி மாது பண்புடன் வந்து கொண்டு திரண்டு உருண்டு திரண்டு யார் இருக்கிறார் இன்னாதேமா அப்படின்னா இது அருணகிரியார் பாடினார். கேட்டுனே இருக்கிறேன். இதுக்கு ஒண்ணும் பேச முடியாதனால இல்ல சாமி இந்த மாதிரி இது நல்ல ஊரு கதை கேட்கிற ஊர் தெரியுது இல்ல சாமியை பார்த்தா. அம்மா இதுக்கு நேரம் இல்லை. அதனால என்ன யாராக்கி சீராக்கி மார்பியரும் தோல்வியரும் தங்க தொட்டில தாராக்கி வளர்த்து என்ன தாலாட்டி வளர்த்து 2 திங்களாக 2 திங்களாக அங்கமலன் ஒன்று பெற்று பையல் என்ற போதே என்னை பருத்தெடுத்து செய்ய இரு கைபுறத்திலே நீ தாளாட்ட புள்ள செத்துரும். 2 திங்களாக அங்கமலன் ஒன்று பெற்று பையல் என்ற போதே என்னை பருத்தெடுத்து செய்ய இரு கைபுறத்திலேந்தி கனகமுறை தந்தாலை எப்பிறத்தில் காண்பேன் என் அம்மா உன்னை போல் எப்பிறத்தில் காண்பேன். சஞ்சகப்பட்டு என்ன பாடுற கரெக்ட். ஆமா சாமி. அம்மா கண்ணே மின்னலொளி பாட போய் இருந்துரும். அதனால உங்க திருவடிக்கு உடைய குமார்த்தி இந்த மின்னலொளி அம்மா அம்மா உடனே சின்ன சாஸ்திர ஸ்கேன் போட்டு பாரு. 4047 நரம்புல 3வது நரம்பு கட் ஆயிடுச்சு. 4448 நரம்புல என்ன நரம்பு கட் ஆயிடுச்சு? அந்த புலபத்திர நரம்பு கட் ஆயிடுச்சு. நான் கேட்டு தண்ணி விட்டுருக்குல்ல. அக்கா இல்லையா அவ இல்லையா இவன் இல்லையா கண்ணு போட்டு பையன் தங்கள் செவிலிக்கு உடைய குமார்த்தி மின்னலொளி அநேக கோடி வணக்கம் வணக்கம். அப்பா எங்க அப்பா அப்பா எங்க கூப்பிடுற ரசிக்கிறேன் கூப்பிடுற ரசிக்கிறேன். புள்ள எம்மனா தவிக்குது. அம்மா நம்ம அப்பா போமா அப்பா சொல்லுமா என் தந்த தாய்மார்களே சிந்தையில் மேல் வைத்து தந்த தாய்மார்களே சிந்தையில் மேல் வைத்து அம்மா அந்த தாஜி
என்னை அமைச்சர் பூபதியை விட்டு வரவழைத்த காரணம் என்னப்பா? அம்மா உனக்கு எந்த குறைபாடும் இல்ல, நீ சந்தோஷமா இருக்கிறியா? உங்க அப்பா கூப்பிட்டு என்ன காரணம் நீ வந்து என்ன கேக்குற? ஐயோ உங்க அப்பாவுக்கு தான் தேவசம். போடா அவனுக்கு தேவசம் பண்ணீங்க. சொல்லுங்கப்பா. அம்மா நீ சுகமாக, உனக்கு எந்த குறைபாடும் இல்ல, நல்லா இருக்கிறல்ல? அதான் கேட்டேன். பாவம் நம்ம எம்ம சோகமா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஒரு புள்ள பேத்த ஒரு புள்ளைய கவனிக்கிறது இல்ல. நீ மானு காலைல ஏந்தி இருக்கிற, நீ மானு போய் சாயங்காலம் வர. ஏன்டா புண்டாட்ட ஒருத்த போன ஏன்டா இப்படி பண்றீங்க? புள்ளி கவனிக்கிறது இல்ல. அந்த அம்மா எம்மா ஐயா பூ எனக்கு ஐயா வருகுது வருகுது கார்த்திகை மாசம், மாலை போட்டுக்கோ சாமி, மாலை போட்டுக்கோ. அப்பா சந்தோஷமா? சந்தோஷமா இருக்கிறியா? உனக்கு எந்த குறைபாடும் இல்ல? எனக்கு எந்த குறையும் இல்ல, சந்தோஷமா தான் இருக்கிற. நீ எனக்கு அப்பாவா? நீ என்ன என் மாமனே கூப்பிடான். டேய் கம்மிட்டி, உங்க அப்பா தான் அம்மா. அப்பா, அம்மா சந்தோஷமா? சந்தோஷமா இருக்கியா கேட்டேன். சந்தோஷமா? அப்பா அது 9 வருஷம் என்ன பைசு காட்டுறா? எனக்கே ஆத்திரம் தாங்க, எனக்கு தண்ணி வந்துச்சு. ஓடி போச்சு 9 வருஷம் அவன் ஓடி போய் நோண்டி. மலையை தன்னூ என் மன்னன் முக பார்த்தானா என் மன்னன் முக பார்த்தானா. அம்மா தாலி கட்டி 9 வருஷம் ஆச்சு. ஆமா தாலி கட்டி விட்டுட்டு போன ஆம்பளை வரவே இல்லை. இது யாருன்னா ஒரு பொம்மையாட்டியா அப்பா கிட்ட சொல்லுவாரா? எப்படியாமோ ஒரு பொண்ணு வியாபாரம் சொல்ல முடியும், சொல்ல முடியாது. எங்க போறேன் எங்க போறேன்? பாபா பாபா எந்த பக்கம் எங்க போறேன்? வழி பாக்குறான் போறதுக்கு. இல்ல நீ ஒரு தகப்பன், கண்டிப்பா. தாலி கட்டி விட்டுட்டு போனதா மரியாதை. ஆமா ஒரு பொண்ணு வச்சிருக்கோமே, ஆமா ஒரு பொண்ணு ஒவ்வொரு எரிஞ்சா ஒரு 7 கோத்திரம் தாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆ, உனக்கு நான் பொண்ணு தானே? என்ன ஆமான்ற சொல்லு. அப்ப நீ மட்டும் பொண்டாட்டிக்கிட்டு சுகமா அதானே ஒரு நம்ம பொண்ணை கட்டி விட்டுமே, நம்ம மருமக கூடங்கறானா? ஐயா பாப்பா அப்படி இப்படி ஆயிதா இல்ல 1 2 பொண்ணுங்களா? அதெல்லாம் ஒரு பாக்கத்துல உன் பொண்டாட்டி மட்டும் பூ பூ வாங்கி வந்து காசு கொடுக்குறேன். சொல்லு பாப்போம். அது ஃப்ரீ மாதிரி. என்ன விட்டு நான் இது வரைக்கும் ஒரு போல பூ வாங்கி வந்து கொடுக்கலடா எனக்கு. அடி மாறியா தாத்தாய். ஐயா. ஆமாம்மா 4 நாளைக்கு கடை இல்லை. சொல்லுப்பா. ஏய் அம்மா என் வார்த்தை கேட்டால் உன்னுடைய கணவன் உன்னை தேடி வருவார். உன் வார்த்தைய கேட்டால் நான் இது வரைக்கும் உன் பேச்சு கேட்டதே இல்லையா? இல்லம்மா நீ கேட்டு சொல்றியா? நீ என்ன நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. எப்படி? என்ன தெரியுமா? அதப்பா ஒரு மண்டலம் 48 நாள் சிவன் கோரி நீ பூஜை செய்ய வேண்டும். சிவனை கோரி? ஆமா. மின்னல் வழி சிவன் பூஜை. சரி. நீ செய்தா உன்னுடைய கணவர் உன்னை தேடி வருவார். பூபதி ஏமா கடந்தேன்.
இதுக்கு தாண்டா அப்பா வந்தாதான் உனக்கு ஆக முடியும் அதாம வயசு சொன்னாரு அது என்னைக்குமே அப்பதான் வயசு சொல்லுமா அப்பா அதனால ஒரு மண்டலம் 10 நாள் நீ பூஜை செய்தா கண்டிப்பா உன்னோட கனவு உனக்கு தேடி வரும் அப்படியாப்பா ஆமாம்மா கொஞ்சம் ரைட் போ ஐ அப்படி நான் பூஜைக்கு வேண்டிய புற மலர் ஜலம் பூஜைக்கு எல்லாம் ஏய் மாமா 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 ஏய் சரி சரி குப்பா தலையில போடுடா ஏய் ஏடா எப்ப சிதுவா அப்புறமா ஏய் ஏய் ஏறமா வந்தடா ஏறா வைடா தேங்காய் ஏத்தி கல்பிட்டு ஓடுறா என்னடா தேங்காய் ஏத்தி கல்பிட்டு ஓடுறா ஏமா என்ன எல்லாமே ஏமா ஒன்னொன்னு குறையுமா அனைத்து பொருளும் வந்துச்சு ஆனா ஒரு பொருள் மட்டும் குறையுது என்ன குறையுது ஆமாடா பையா என்ன குறையுது போடுற சிவபெருமானுக்கு கோட்ரு சிவபெருமானுக்கு கஞ்சாடா கஞ்சாவா தர்சனம் வைக்கிற பாத்தியா பூஜை செய்யற தர்சனம் யார் வைக்கல காத்தாடி வைப்பாடா வாடா கூட்டினாங்களா என்கிட்ட கொடுத்தாங்க அங்கே வாங்கி அங்கே வாங்கி வச்சுக்கியா ஏத்ரா எப்பா இவன் நாம எங்க ஊர்ல 10 பேர் மண்டையை உடச்சோம் ஒட்டப்பட்டுனே அப்படி வேண்டாம் நேரம் பத்தாருமா வேண்டிக்கிறேன் வேண்டாம் ஐயா பரமகடவுளே எங்க அம்மா 48 நாள் பூஜை செய்யறாங்க அதனால அவங்களுக்கு துணையாக உறுதுணையாக இருந்து நானும் கூட பூஜை செய்யறேன் அதனால நான் பூஜை செய்யற வரைக்கும் எனக்கு தலைவலியோ தலைவலி வரக்கூடாது கால் வலி வரக்கூடாது கை வலி வரக்கூடாது கால் வலி வரக்கூடாது அப்புறம் நெஞ்சு வலி வரக்கூடாது அப்புறம் நெஞ்சு வலி வரக்கூடாது அப்புறம் எனக்கு எந்த வலி வரக்கூடாது அதனால வேண்டேன் அல்லாஹ் அக்பர் அரி அல்லாஹ் தேவா சம்போஜன என்ன அல்லாஹ் கூப்பிடுறாடா எதிர் விட்டுக்காம கொந்த பையா எதிர் விடு ஏகாலி விடு அப்புறம் அல்லாஹ்வா ஏய் அரர் மகாதேவா ஐயோ அதெல்லாம் மழை வராது வராது யார் ஏறி போவாதீங்க நான் சொல்றல வேண்டிக்கிட்டியா அரகர மகாதேவன் சொல்லதான் அல்லாஹ் கூப்பிடுறோம் உங்க வீடு பக்கத்து கூட அல்லாஹ் நான் முஸ்லிமா சொல்லு உலகல முனந்தை உலகல முனந்து ஓடுதல் கையவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியும் அழகில் ஜோதியனம் பலத்தாடுவான் அழகில் ஜோதியனம் பலத்தாடுவான் அழகே ஜோதி அம்பலத்தில் ஆடுவார் அழகில் ஜோதியனம் பலத்தாடுவான் அம்பலத்தில் ஆடுவார் அழகில் ஜோதியனம் பலத்தாடுவான் அழகே ஜோதி அம்பலத்தில் ஆடுவார் அவன் மலர் சிலம்படி வழங்கிவாய் இந்த நாடகத்தை பாட்டுதா ஆமா வடிவத்தில் போட்டு அரணே கங்காதரனே என்னை ஆளும்
லைட் வரமா வையா இந்த மரத்து வரமா இப்படியாக மின்னலேம்மா 48 நாள் பூஜை செய்ய அந்த நேரத்தில் அர்ஜுன பெருமான் தருப்பார்.